எது தேவ பலன்? எது? நம்ம நினைச்சுக்கிறோம், நான் ஜெபிச்சிட்டேன் பாருங்க எல்லாம் முடிஞ்சது, ஞாயிற்றுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு பாருங்க போதும், நான் தசமபாகம் காணிக்க சந்தா எல்லாத்தையும் செலுத்திட்டேன், என் வேலை முடிஞ்சது, எக்ஸ்ட்ரா சர்ச் வாடகை எனி ஒன் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் தேவ பலனா? இப்படி பலன் என்ன அப்படின்னா, உலகத்தில் 2 விதமான பலன்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று உலக பிரகாரமான பலன், ஒன்று ஆவிக்குரிய பலன். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உலகத்துக்குரிய பலன் வேணும், ஆனால் அது தேவனுடைய கிரியை நடப்பிக்க மாட்டாது. ஆனால் அது தேவையில்லை. உலக நாணம், நல்லா உலக நாணம், உலக அறிவு, உலக பலன் நமக்கு தேவை. அதெல்லாம் வேண்டாம், வேணும்னு முட்டாள். ஆனால் அதை கொண்டு வந்து தேவ நாணத்தோடு என்ன பண்ணாத, கனெக்ட் பண்ணாத. நான் சொல்றது புரியுதா? இங்க கொரிந்தியர் பட்டணம் ஒரு பிஸ்னஸ் ஏரியா. சொல்ல போனால் இன்றைக்கு நம்ம டெல்லி, பாம்பே, ஹைதராபாத் அப்படி சொல்ல ஒரு பிஸ்னஸ் ஏரியா சொல்லுவாங்க பாருங்க. அந்த திருப்பூர் கூட ஒரு தொழில் நகரம் தான். அந்த மாதிரி அந்த நாட்கள் கொரிந்திய பட்டணம் வியாபார ஸ்தலமாக இருந்துச்சு, துறைமுகம் சார்ந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எது வாங்குறாங்க மாதிரி அன்றைக்கி துறைமுகங்களை சார்ந்துருந்துச்சு. அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சுவிசேஷம் அறிவிக்க பவுல் அங்கே வராரு. அங்கே சில பேர் கொஞ்சம் இருக்கிறாங்க. எப்படின்னா, அந்த பெண்டிகாஸ் நாள் வந்தபோது பரிசுத்தை பெற்றாங்கல்ல, அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இவனும் கொஞ்சம் பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு போய் சத்தியத்தில் வாழ்கிறாங்க. அந்த சத்தியத்தில் இருக்கிற மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தான் பவுல் அங்கே போகிறாரு. அங்கே நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள். ஆனால் அந்த கொரிந்தி பட்டணத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த ஜனங்க சீர்கெட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தில் வளர்ந்திருந்தாலும் சரியான சீராக இல்லை. அவங்களுக்கு ஒரு 1ஆம் நிருபத்தை எழுதுறார். அந்த கொரிந்தி சபைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் இப்படியாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். சிலுவை இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு நெத்தியில் சிலுவை போடுவாங்க. சில திருச்சபைகளில் அப்படியே இப்படி சிலுவை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளை சிலுவை போடுவாங்க. திடப்படுத்தல், ஞானஸ்தானம், அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க உடம்பு சரியில்லை, பலவீனம் அப்படின்னா சிலுவை போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நைட்டு தூங்கும்போது பையன் பயப்படுற பையனாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் வல்லமினால, பராக்கிரமான ஜபத்தின் வல்லமினால தலை மேலே ஒரு சீவகட்டையும், காலுக்கீழே ஒரு செருப்பும், இந்த சைடு ஒரு பைபிளும், அந்த சைடு ஒரு லாடத்தையும் கொண்டு வச்சிருவாங்க. பையனை சுற்றி 4 விதமான தூதரை பழி போட்டு நிறுத்துவாங்க. அவங்க பலனா பார்த்துக்குவோம், ரைட்டு என் குழந்தைய காப்பாற்றிரும். சிலு மாதிரியே வச்சிருப்பான் அத்தனையும் 4 மூளைக்கு. சில பேர் பயம் வந்தாதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்ல ஆரம்பிப்பான். இருட்டுக்குள்ள போகும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எவ்வளோ ஆண்டு ரத்தம் உணரான்னு தெரியுங்களா? அப்புறம் போயிட்டு கருக்குனதை வந்துச்சுன்னா ஒரு பாட்டு வரும்போது, அப்பா அழைப்போ சாத்தானே, அப்பா அழை பார்த்து உங்க அப்பா அம்மா தான் பின்னா வந்துருப்பாங்க உன்னை பாதுகாக்கலான்னு. அவனை பார்த்து நிழலும் தெரியாம அப்பா அழைப்போ சாத்தான், அவன் பாரு என் புள்ள நீ சாத்தான் சாத்தான் சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் உலக பிரகாரமான உலகக்கரமான காரியத்தில் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அது மேலே சார்ந்திருக்கு. ஆனால் பவுல் எழுதுகிறாரு,
சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவருக்கு பைத்தியமாயிருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாயிருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்புக்குரியவர்களை, சிலுவை பற்றிய உபதேசம். இன்னைக்கு நம்ம உபதேசம், நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு அநேகமாக பல வருஷங்களா சபைக்கு வரீங்க. உங்களுக்கு ஒரு மூல உபதேசம்னு ஒன்று இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு, தெரியுமா? மூல உபதேசம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வாங்க பாஸ்டர். போகும்போது எங்கள் அம்மா கிட்ட மூளை வாங்கி செய்ய சொல்லான்ட்டு இருந்தேன். நீங்கள் மூல உபதேசத்தை பற்றி பேசுறீங்கிறீங்க. ஒரு மூல உபதேசம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, அடிப்படை கிறிஸ்தவர்களுக்கு மூல உபதேசம் தெரிஞ்சிருக்கணும். நீ எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர, மூல உபதேசம் உனக்கு தெரியலன்னு சொன்னா, அடிப்படை உபதேசம் உனக்கு தெரியலன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் கூட உபதேசம், அடிப்படை உபதேசம் தெரியாம பிரசங்கிக்கிறாங்க. இப்போ பவுல் சொல்றாரு சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னு சில சொல்றாங்க. நமக்கு ரட்சிப்பு சிலுவினால உண்டாயிருக்குங்கிறான். ரட்சிப்பு எதனால உண்டாயிருக்கு? நமக்கு ரட்சிப்பு எதனால நமக்கு உண்டாயிருக்கு? சிலுவிலியா? அந்த அம்மா ரத்தங்குது. யார் எல்லாம் சொல்றீங்க சிலுவில? நான் கை தூக்க மாட்டேனே. ரத்தம் எத்தனை பேர் சொல்றீங்க? 1 2 3 பாருங்க. அப்பங்க கூட ஒரு டவுட் தான். எதுக்குமே நான் கை தூக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சபைக்குள்ள மண்ணா இருக்கிறன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதோ உபதேசம். புரியுதா உங்களுக்கு? உபதேசம் சில நேரம் நம்மளை சீர்படுத்தும், சில நேரம் நம்மளை தண்டிக்கும், சில நேரம் கடினமான சொற்களா வரும். நான் சொல்றது புரியுதா? இவர் சொல்றாரு சிலுவையை பற்றி உபதேசம். ஒவ்வொருத்தர் தன்னை பத்தி உபதேசம் வைப்பான் தெரியுமா? நான் நல்லா இருப்பேங்க நின்னு வச்சுக்குங்க அப்படின்மா, அவனை பற்றி உபதேசம். என் மனைவி இருக்கா பாருங்க, அவளை பற்றி உபதேசம். என் பையன் இருக்கிறான் பாருங்க, என் புள்ள இருக்கிறா பாருங்க, உபதேசம். செய்யறமா இல்லையா? உங்க பசங்களை பத்தி பேச மாட்டீங்க, உங்க மனைவி பிள்ளைகளை பத்தி பேச மாட்டீங்க, உங்களுக்கு விருப்பமானவை பத்தி சொல்ல மாட்டீங்க. சொல்லுவோம், அது ஒரு உபதேசம் தான். அவங்களுக்கு தாங்க நான் போய் சில கற்றுக்கிட்டே சொல்லுவோம். இப்படி பலரும் பல உபதேசம் இருக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பலனான தேவ பலனான ஒரு உபதேசத்தை சொல்றாரு. சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவினால் ரட்சிப்பு உண்டாகும் சில பேர் சொன்னபடினால 2 கல்லர்களும் சிலுவில் அறையப்பட்டார்கள். அவர்களினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகுமா? சிலுவைதான் ரட்சிப்புனா, இதனாலதான் ஒரு திருச்சபையார் சிலுவையை கொலைக்கருவி என்றும் அது சாபகரமானது என்றும் அதை வீட்டுக்குள்ளேயோ இடத்துல வைக்க மாட்டாங்க. சில பேர் சிலுவை போட்ட இயேசுநாதர் தொங்குற மாதிரி ஒரு சுருத்தை பார்த்தோன்னு, இதை வைக்காதரா வீட்டுக்குள்ள பாடு வருங்கிறான். ஆனா ரத்த சிந்தனை இயேசு மட்டும் வேணும். ஆனால் சிலை வழிபாடு நமக்கு தேவையில்லை. ஆயிரம் அன்பானவர்கள், பிரியமானவர்களே, இந்த அருமையான காலவில் சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு பொருள் பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவபலனா இருக்கும். அப்படின் போது சில காரியம் உலக பிரகாரம் காரியத்தை நம்ம சொல்லித்தான் வரணும். ஏன்னா தேவபலனை பற்றி பேசுறதுனால உலக பலனை பார்க்கணும். ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டுருந்தான், உங்கள் இயேசுநாதர் சிலுவையிலேயே அவரையே காப்பாற்றிக்க முடியாதவர் உன்னை எப்படா காப்பாற்றுவார், உன்னை எப்படா ரட்சிப்பாரு, அவரையே சிலுவையில் ஆணில் அடித்து தொங்க விட்டானுங்க, உன் நிலைமை எப்படி இருக்குங்கிறான். நம்ம படிக்கிறவங்க கோபத்தில் இருக்கிறோம், ஆனால் அதுக்கு பதில் சொல்ல நமக்கு தெரியல. உண்மையா இல்லையா? தெரியுமா? காரணம் தெரியுமா? அவனுக்கு பதில் சொல்ல முடியுமா? சிலுவையில் அறையப்படுவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்துக்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் தம்முடைய குமாரன் தேவன் அனுப்பினார். பாருங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னா என்ன காலம் பிறக்கணும் இயேசு பிறப்பதற்கு அப்படின்னு உங்களுக்கு நிறைய டைம் கற்றுக் கொடுத்துருக்கிறேன், இப்பொழுதும் கற்றுக் கொடுக்குறேன். இயேசு இந்த உலகத்துக்கு வரணும்,
உலகத்துக்கு வந்து அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னா அவர் ஒரு எருசலேம்ல இருக்கிறாரு, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறாரு. அவருடைய சத்தியம் உலகம் முழுவதும் பரவுனா எல்லாரும் ஒவ்வொரு மொழி பேசுறாங்க ஒவ்வொரு நாடுகளிலே, அப்படித்தானே? அப்போ எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? ஒன்று. இரண்டாவது, சுவிசேஷம் அறிவிக்க ஜனங்க எல்லா நாட்டுக்கும் போகணும்னா அந்த காலத்தில் எல்லாரும் கப்பலில் தான் போனாங்க, கழுதியில் போனாங்க, காடு மலை ஏறி தான் போவாங்க, ரோடெல்லாம் கிடையாது. அப்போ இவங்க போறதுக்கு நல்ல ரோடு வேணும். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது மரிக்க வேண்டுமானால் அவர் ரத்தம் சிந்தி தான் மரிக்கணும், ரத்தம் சிந்தி தான் மரிக்கணும். அப்ப ரத்தம் சிந்தனா மொத்த ரத்தத்தை சிந்தணும். ஏன்? மொத்த ரத்தம் சிந்தி ஆத்மாவை பாவ நிவர்த்தி செய்யணும். ஏன்னா உங்கள் ஆதியாம் தெரிஞ்சுன்னா உங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமேவல் பாவம், அதுக்கப்புறம் காயின் பாவம், இப்படி பாவம் பெருகிட்டே வந்துச்சு. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் நிச்சயம் உன் பாவம் பயனுக்குள் வரும். நீங்கள் என்ன செய்ய வராது, தப்ப முடியாது. நீ மனதார ஒப்பு கொடுத்து உன் ஜென்ம வேற கட் பண்ணாதான் உன் பிள்ளைகள் ஆசிரியப்படுவாங்க. உன்னுடைய பழக்கம் வழக்கம் குணாதிசயம் கேரக்டர்ஸ் எல்லாமே உன் பையன் பிள்ளைகளும் இருக்கும். நீ செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள். அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஜென்ம சுவாத்தை வெட்டணும். அப்போ ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள பாவம் வந்துச்சு, காயனுக்குள்ள வந்துருச்சு. இப்படி அது உங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும் நிச்சயம் அறிங்களான இந்த பாவத்துக்கு நிவர்த்தியா கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். ஆடு மாடுகளை பலியிட சொன்னார் ஆதியாகமத்தில். அந்த இந்த காலங்களில் பார்த்தா பழைய ஏற்பாடு எல்லாம் பலி செலுத்தினா ஒருத்தம் கூட அது தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அது நிரந்தரமான தீர்வா இல்லை. அப்போ நிரந்தர தீர்வை இந்த தேவன் உலகத்துக்கு தரணும். உலகத்துக்கு தேவன் தரணும். அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரா? அவர் பூமிக்கு வரணும். அவருக்கு என்ன வேணும்? சரீரம் வேணும். அதனால தான் ஆண்டவர் சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். வேதம் சொல்லுது ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. அதான் 1 தீமோத்தேயு 3:14 தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இப்போ அந்த சரீரத்துக்கு வந்துட்டாரு. இப்போ இவருக்குள்ள அந்த சரீரத்துக்கு வந்த ரத்தம் இருக்கா? இந்த ரத்தத்தை முழுவதும் சிந்தணும். சிந்தோன்னா எப்படி மொத்த ரத்தத்தை அவரே சிந்த முடியும்? இப்போ ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த ரத்தம் சிந்த முடியும். அப்படின்னா இப்போ தூக்கில் போட்டால் ரத்தம் வெளியே வருமா? கைகாலோட சுட்டா கழுத்து ரத்தா ரத்தம் வந்துடுமா? மிச்ச ரத்தம் எங்கே தங்கியிருக்குமா இல்லையா? அப்போ மொத்த ரத்தமும் வெளி வரணும். அதுக்காக காத்திருந்தார். அதான் கால நிறைவேறணும். அப்படியாப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு கிரேக்க பேரரசு வந்துச்சு. கிரேக்க பேரரசு யாரு? அலெக்சாண்டர். அவர் வந்து தன்னுடைய மொழியை உலகம் பூரா கடைபிடிக்கணும்னு சொன்னார். அதனால தான் புதிய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டுச்சு? கிரேக்க மொழியில். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு. அப்போ இயேசு வரைக்கும் கிரேக்கர் வந்தாங்க. உலகம் முழுவதுக்கும் ஒரு பொதுமொழி வச்சாங்க. எப்படி இப்போ நம்ம ஆங்கிலம் பேசுகிறோம் இல்லை, உலகம் முழுவதும் பேசிக்கலாம், ஆங்கிலம் பேசலாம். தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுவதும் ஆங்கிலம் பேசலாம். அதுபோல் ஒரு உலக மொழி வச்சாங்க. அதான் கிரேக்க மொழி. ஏன்னா உலகம் ஒரு ஆளுகை செஞ்சான் மகா அலெக்சாண்டர். அப்போ எல்லா நாடுகளுக்கும் அந்த மொழி பரவுச்சு. அப்போ ஒரு மொழியில் சுவிசேஷம் இங்கிலீஷில் எழுதுனா பைபிள் எல்லாம் படிக்கலாமா? அப்போ கிரேக்க மொழியில் எழுதுனா எல்லாரும் படிக்கலாம். கிரேக்க மொழியில் பேசுனா சுவிசேஷம் பரவுமா? இப்படி. அப்போ அந்த கால நேரம் வெயிட் பண்ணார். அப்போ கிரேக்க பேரரசு வந்துச்சு. கிரேக்க பேரரசுக்கு அப்புறம் ரோடுகள் போடணும். அதுக்கு கிரேக்கரை வீழ்த்திட்டு பெர்சியர், பெர்சியருக்கு அப்புறம் இப்படி ஒவ்வொரு ரோமர்கள் வந்தாங்க. ரோமர்கள் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரோடெல்லாம் அவங்களும் உலகம் பூரா ஆண்டவங்க தான். ரோடு போட ஆரம்பிச்சாங்க. ரோம் எது தெரியுமா? இன்னைக்கு எந்த நாடு தெரியுமா? ரோம் நாடு. இத்தாலி. வாடிக்கை நகரில் போப் இருக்கிற ரோம் நகரில் அதுதான் தலைமை. அவங்க உலகம் முழுவதும் ரோடு போட்டாங்க. ஆனால் அவங்க தான் உலகத்திலே பெரிய தண்டனை கண்டுபிடிச்சாங்க. என்ன தெரியுமா? சிலுவையில் தண்டிப்பது. சிலுவையில் தண்டிப்பதுனா எப்படின்னா, யாருக்கு அந்த சிலுவை தண்டனை கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் கிடைக்காது.
ராஜ துரோகம் இழைத்தவர்களுக்கும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கும் அந்த தண்டனை கொடுப்பாங்க. இப்போ இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவர் என்னோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவங்க வேற ராஜ்யம் கொண்டு வந்துவார்கள் வச்சுட்டு அவரை தண்டிக்க பார்த்தாங்க. அப்போ பலவிதமான பழி பொய் சொல்லி இயேசு சிலுவை கொண்டு போனாங்க. அது சிலுவையின் தண்டனை குறித்து நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு மறுபடி சொல்கிறேன். சிலுவை தண்டனை கோரக்குனால அவரை 39 அடி சாட்டவால் அடிப்பாங்க. ரத்தம் வெளியே வரும். ஒரு கொக்கிமா இருக்கும், குண்டு இருக்கும். ஓங்கி அடித்தா சதை லூஸ் ஆயிரும். இந்த கொக்கி உள்ளே பூந்துக்கும். எங்க சதைக்குள்ள இப்படி இழுத்தா சதையை கிழிக்கும். இப்படி ஆண்டவரை 39 அடி தாரையா முதுக கிழிச்சிட்டானுங்க. ரத்தம் வருமா வராதா? ரத்தம் பூரா வந்துருச்சு. தலையில முள்முடி வச்சு அடிக்கிறாங்க, அங்கேயும் ரத்தம் எடுக்கிறானுங்க. இப்போ சிலுவையில் கொண்டு போய் ஆணி அடிக்கிறாங்க கையில். இந்த அடிக்கப்பட்ட சிலுவையில் 3 நாள் தொங்கியிருப்பாங்களா? 1 நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் தொங்குவாங்க. அப்படி 3 நாள் தொங்கி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, வேதம் சொல்லுது காடியை கலந்தவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு. அது ஒரு திரவியமாக இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா முக்கி அவர் உடம்புல தேய்ப்பாங்க. அந்த ரத்தம் அப்படியே வந்ததுன்னா கொஞ்ச நேரத்தில் பிளாட் ஆகும், நின்று பார்த்தீங்களா, காஞ்சிரும் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதை வச்சு தேய்ச்சா அந்த ரத்தம் கரையும், எரிச்சல் வரும். இதுக்கு ஆள் போட்டு இரவும் பகல் ஆள் போட்டு அதை தேய்ப்பாங்க. அந்த உயிர் போகிற மட்டும் ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க அந்த சிலுவையில் இருக்கிறவங்க. அந்த சத்தம் ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்கு புறம்பான இடத்துல வச்சிருக்கிறாங்க. அப்படி தேய்க்கும் போது ஐயோ ஐயோ, இயேசுக்கு அப்படித்தான் தேய்ச்சாங்க. ஏன்னா மொத்த ரத்தமும் இயேசு கிறிஸ்து பூமியில சிந்தி ஆக வேண்டும். அது கட்டி ஆகக்கூடாது. அந்த ரத்தத்தை அவர் சிந்தணும். அதுக்கு தான் கால வர காத்திருந்தாரு. ஆனா மற்ற கல்லர்கள் சாட்டவர்கள் அடிச்ச மாதிரி எழுதப்படலை. ஏன்னா அவர்கள் திருடர்கள். தேசத்தை திருடினபடினால தேசத்தின் நன்மையை திருடிட்டானுங்க. அதனால அவங்க அடிக்கல. ஆனா இவருக்கு தான் அந்த அடி, சாட்டவர் அடி. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது. இப்ப இயேசு மரத்தை தொங்க விட்டுருக்கிறாங்க. 3 நாள் அந்த சிலுவையில தொங்கணும். அப்படி அவசரமா 3 நாளுக்கு முன்னால அந்த பாடி இறக்கும்னா இந்த முட்டி எலும்போ அடிச்சு உடைச்சிருவாங்க. அடிச்சு என்ன செஞ்சிருவோம், பாடி கீழே தொங்கும்போது செத்துருவாங்க. இத்தாவரிய சித்திரவாதைக்குள் இயேசு இருந்தார். யாருக்காக? யாருக்காக? பாருங்க, சிலர் யோசிக்கிறோம், தெரில பாஸ்டர், ஐ டோன்ட் அப்படிங்கிற, எனக்கு தெரியாது. அப்படித்தானே தெரியுமா? நமக்கு அந்த உணர்வு வருதா? யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. அவர் உலகத்தில் இருக்கிற பிறக்க போற எல்லா மக்களுக்காக அந்த சிலுவையில் தொங்குறார். எதுக்காக தொங்கினார்? இப்ப சிலுவையின் உபதேசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசியிருக்கிறேன், நீங்க சொல்ல தெரியணும். அப்போ சிலுவையில் அவர் தொங்குறாரு. உயிர் போக போகுது. உயிர் அவர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. யாரை அடிச்சவர் கொல்ல கிடையாது. ஏன்னா அவர் தான் ஜீவன். உயிரை கொடுக்கவும் எடுக்க அதிகாரம் உண்டு. ஜீவனை கொடுக்கவும் எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டுங்கிறார். அதனால அந்த ஜீவன் ஒரு பிதாவும் கையில் ஒப்புவிக்கலன்னு இருக்குனால ஒரு ஜெபம் பண்ணாரு. தன்னை அடிச்சானுங்கல்ல அவருங்களை மன்னிக்கணும் வேண்டாரு. சாக போற நேரத்தில், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே இவர்களை மன்னினும் நிறுத்திருக்கலாம். இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு, என்னது? இவர்கள் செய்கிறது. ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம், காலை மேய்ச்சிட்டான். பிதாவே இவரை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது மெதித்திருக்கிறார்கள். அப்படியே நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு 8 அவனை கோலம் மதிக்கிற மாதிரி விட்டுந்து 2 கொடுத்து கோலம் மதிக்கிற அறிவில்லை.
ஐயோ தெரியாமல் வச்சுட்டாங்க, என்ன உனக்கு அறிவில் கண்ணில் அவனை திட்டி அந்த வழி போகிறதுக்கு முன்னால் அவனை திட்டி, ஆனால் இவர் வழியோடு தொங்கிட்டு இருக்கிறாரு சிலுவையில். இதாவே இவர்களை மன்னி சொன்னது கூட பெருசு இல்லை, அவர்கள் இன்னதென்று தெரியாம செய்யறாங்க, நீ தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரேங்கிறாரு. இதுதான் சிலுவையின் உபதேசம்.